திருவண்ணாமலையின் தீபமலையில் 40 டன் எடையுள்ள அந்த பாறையை உடைக்கும் பணி இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், உங்கள் விவரம். வணக்கம் கோபால். திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட வஉசி நகர் 11ஆம் தெருவில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி அன்று பெஞ்சால் புயல் காரணமாக பெரும் கனமழை பெய்து வந்தது. தொடர்ந்து மலை மீது மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பாறை உருண்டு விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து அவர்களை பல்வேறு போராட்டங்கள் மத்தியில் மத்திய தேசிய பேரிடர் மேலாண்மை குழு அவர்களை சடலமாக மீட்டனர். அதன் தொடர்ந்து 40 டன் எடை கொண்ட பாறை அகற்றப்படாமல் அப்படியே அந்த பகுதியில் இருந்து வந்தது. பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் பேரில் நேற்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திருச்சியை சேர்ந்த வல்லுநர் குழுவினர் தீபமலைக்கு வருகை தந்து 40 டன் எடை கொண்ட ராட்சத பாறையை உடைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இரண்டாம் நாளாக இன்று பாறையில் சுமார் 5 அடி ஆழத்தில் 200க்கும் மேற்பட்ட துளைகள் இடப்பட்டுள்ளது. இந்த துளைகளில் இடப்பட்ட பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நாளை அதிகாலை துளையிடப்பட்ட பாறையை ராக் என்று சொல்லக்கூடிய மருந்தை பயன்படுத்தி பாறையை சிதறடிக்க உள்ளனர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்த பகுதி என்பதால் அவ்வாறு சிதறடிக்கும் பாறைகள் குடியிருப்பு பகுதியில் மேல் படாதவாறு பொதுமக்கள் மீது எந்த இடையூறு இல்லாமல் மலை மீது தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய காட்சி நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இந்நிலையில் மலையடிவார பகுதியில் பட்டா இல்லாமல் குடியிருப்போர் குறித்த வருவாய்த்துறையினர் மற்றும் நில வருவாய்த்துறையினர் இணைந்து வரைபடம் வைத்து தற்போது அந்த இடத்தினை ஆய்வு செய்து வருகின்றனர். மலை அடிவார பகுதியான பச்சையம்மன் திருக்கோயில் முதல் வஉசி நகர் ரமணாசுரம் பின்பகுதி அமைந்துள்ள பாண்டவள தீர்த்தம் உள்ளிட்ட சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பட்டா இல்லாத வீடுகள் குறித்த 18 குழுக்களாக பிரிந்து வருவாய்த்துறையினர் மற்றும் நில ஆய்வுத்துறையினர் கணக்கெடுப்பு பணியில் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோபால். மணிகண்டன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.